தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆக்கிரமிப்பில் இருந்த பெட்டி கடையை அதிகாரிகள் ஜேசிபி கொண்டு அகற்றினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம். தற்போது இந்த ஜிஎஸ்டி சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அகற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அமைச்சர் தாம்பு அன்பரசன் தலைமையில இந்த பல்லாவரத்திலிருந்து கிளாம்பாக்கம் செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் வகையில் அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். அவரை உத்தரவின் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையும் அதே போன்ற தாம்பரம் மாநகர சார்பில் கடந்த 10 நாட்களாகவே ஜிஎஸ்டி சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி சாலை, அதே போன்று முடிச்சூர் சாலை, திருநீர்மலை சாலை, அது மாதிரி வேளச்சேரி பிரதான சாலை, இந்த சாலைகளின் ஆக்கிரமிப்புகள் அதுபோது சாலையில் வைத்துள்ள பெயர் பகுதிகளை அகற்றும் பணியில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தாம்பரம், அதாவது வட்டாட்சி அலுவலகத்தில் வெளியே இருந்த ஒரு பெட்டி கடை நடத்துவதாக அவருடைய பெட்டி கடையை தான் தற்போது ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினார். ஏற்கனவே அவர் கடந்த 10 வருடங்களாகவே அந்த பகுதியில் ஒரு தள்ளுவண்டி கடையில் கடை நடத்தி வந்துள்ளார். அவர் தாம்பரம் மாநகராட்சியில் முறையாக லைசன்ஸ் பெற்று அதுக்காக உரிய தொகையை கட்டி லைசன்ஸ் வாங்கி தான் இந்த கடையை நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த பெட்டி கடையை ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு சுக்குநூறாக உடைத்து தள்ளியுள்ளார். இது சார்பாக ரேகா கூறும்போது ஏற்கனவே முன்னறிவிப்பின்றி இது போன்ற நடவடிக்கையில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும், சிறிய கால அவகாசம் கேட்கும் போதும் தரவில்லை என்பதும், கால அவகாசம் கொடுத்திருந்தா என் பெட்டிகளை எடுத்து சென்றிருப்பேன், இதை வைத்துதான் என் குழந்தைகளை படித்து வைப்பதாகவும் அவர் ஒரு புகார் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த சாலை முழுவதும் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகள், அது போன்ற பெட்டி கடைகள், அது போன்ற சாலையில் வைத்துள்ள பெயர் பகுதிகளை நெடுஞ்சாலைத்துறையில் அகற்றி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.